பிரபஞ்சத்துல எல்லாமே இருக்குது. எங்க இருக்குது? சூட்சமமா இருக்கு. இப்ப ஒரு மாங்காய் கொட்டையை கையில எடுத்துக்கோங்க. அந்த மாங்காய் கொட்டையை உத்து பாருங்க. உத்து பார்த்தீங்கன்னா இல்ல ஒரு கடிச்சு பாருங்க. அந்த மாங்காய் கொட்டைக்குள்ள ஒரு பருப்பு இருக்குமா? அதை கடிச்சீங்கன்னா என்ன டேஸ்ட் கிடைக்கும்? துவர்க்கும். சரிங்களா? அது ஒரு கொட்டை தான். உள்ளங்கையில வச்சு நல்லா ஆழ்ந்து பாருங்க. அத மண்ணுல போட்டு ஆழமா விதைக்கிறோம். மண்ணை அள்ளி வாயில போட்டு பாருங்க. என்ன சுவை இருக்கும்? மண்ணுக்கு மண்ணு மாதிரி இருக்கும். மண்ணு மாதிரி இருக்கும். இந்த கொட்டை பருப்பு துவர்க்குது. அந்த மண்ணுக்குள்ளார போட்டு அந்த விதையை விதைத்துட்டு நீங்க அத தண்ணியை ஊத்தி அந்த சூரிய வெளிச்சத்துல இந்த பஞ்சபூத சக்தி அதை பார்த்துக்குமா? பார்த்துக்காதான்? பார்த்துக்கும். இந்த காலம் அந்த மாங்கொட்டை மேல வேலை செய்யுது. இப்ப அந்த மாங்கொட்டை தனியா பார்க்கும் பொழுது அதுல மரமோ கிளையோ பழமோ இல்ல. ஆனா எங்கேயோ சூட்சமத்துல இந்த பஞ்சபூதத்துல இருக்குது. ஆனா சரியான நேரத்துல அது சரியான காலத்தை கொடுத்து சரியான விஷயத்தை அந்த மாங்கொட்டை வாங்கிக்கிச்சுன்னா அந்த ஒரு மாங்கொட்டை ஒரு மாம்பழத்தை தருமா? இல்ல பல மாம்பழத்தை தருமா? பல மாம்பழத்தை தரும், பல மாமரத்தையும் தரும், பல மான் தோப்பை தரும். அந்த தோப்பை கொடுத்தது எங்க இருந்தது? அந்த ஒரு கொட்டையில இருந்துச்சு. இப்ப மாம்பழத்தை எடுக்கிறீங்க, நுகர்ந்து பாக்குறீங்க, ஒரு வாசனை வருது. கையில வச்சு பாக்குறீங்க, ஒரு வடிவம் இருக்கிறது, ஒரு நிறம் இருக்கிறது. கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஒரு சுவை இருக்கிறது. அந்த மாம்பழத்துக்கு நிறத்தை, சுவையை, வடிவத்தை, மனத்தை கொடுத்தது யார்? பிரபஞ்ச ஆற்றல் கொடுத்தது. அப்போ இயற்கைக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்கும் பொழுது உங்க ஆன்ம விதை நீங்க பீனியல் சுரப்பியில கோடீஸ்வரன் ஆகணும்னு நீங்க நினைச்சு நீங்க அதற்குண்டான காலத்தை போட்டு நீங்க செயல் மட்டும் செயல் 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 திரும்ப திரும்ப செயல் 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 செய்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கோடீஸ்வர தன்மை உங்களுக்குள்ள வருமா? வராதா? செயல்ல தான் இருக்கு.